அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரெண்டாவது சமாஉ கேட்பது. ஆயத்தி சஜிதத்தி சஜிதாவுடைய ஆயத்தை கேட்பது. இன்கான அது இந்த கேட்பது ஆகியிருந்தால் மக்சூதன் நாட்டமாக, மஸ்ருஅன் மார்க்கத்தின் நாட்டமாக ஆகியிருந்தால் அவன் மீது சஜிதா திலாவத்து கடமை. மூணாவது யஜிபு வாஜிபாகும் சுஜூது திலாவத்தி சஜிதா திலாவத்து வாஜிபாகும் இதக்ததா பின்பற்றினால் பில் இமாமை பின்பற்றினால் அல்லது எந்த இமாமை என்றால் தலா ஓதினாரே ஆயத்த சஜிதத்தி சஜிதாவுடைய ஆயத்தை ஓதினாரே அந்த இமாமை பின்பற்றினால் சஜிதா திலாவத்து வாஜிபாகும். சவாஉன் ஆகியிருந்தாலும் சரியே. சமிஅல் ஆயத்தை கேட்டிருந்தாலும் சரியே. அவுலம் யஸ்மஹா அந்த ஆயத்தை கேட்காவிட்டாலும் சரியே. அப்போ சவாஉனுக்கு சரியான ஆயத்தை அர்த்தம் வச்சுங்க. சமிய கேட்டான், ஆயத்தை கேட்டான். அப்போ ஆயத்தை கேட்டிருந்தாலும் சரியே. அல்லது லம் யஸ்மஹா ஆயத்தை கேட்டிருக்காவிட்டாலும் சரியே அவன் மீது சஜிதா திலாவத்து வாஜிபாகிவிடும். தொழுகையில் அந்த இமாமை பின்பற்றி தொழுகிறப்ப இமாம் சஜிதாவுடைய ஆயத்தை ஓதியிருந்தால் அவர் சஜிதா செய்வார். பின்னாடி தொழுகிறவங்க சஜிதா செய்வாங்க. பின்னாடி தொழுகிறவங்கள யாராவது ஒருத்தவங்க அந்த ஆயத்தை கேட்காம அந்த ஆயத்தை ஓதி முடித்ததுக்கப்புறம் அந்த ஜாயின் பண்ணியிருந்தா அதுக்கு தான் சொல்கிறாங்க, ஆயத்தை நீங்கள் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி உங்களுக்கு இமாம் சஜிதா திலாவத்து செஞ்சால் நீங்களும் சஜிதா திலாவத்தை செய்கிறது வாஜிபு. வலி சஜிதத்தி திலாவத்துடைய சஜிதா திலாவத்துக்கு இருக்கிறது. சஜிதானா சஜிதா செய்வது, திலாவத்துனா ஓதுவது. அப்போ சஜிதா திலாவத்தினை சொல்லி பழகுவோம். சஜிதா திலாவத்திற்கு இருக்கிறது ருக்குனுன் வாஹிதுன் ஒரே ஒரு ருக்குன் இருக்கிறது. வஹுவ அதுவாகிறது வல்உ ஜபுகத்தை வலுனா வைப்பது, ஜபுகத்துனா நெற்றியை வைப்பது, அலல் அர்லி பூமியின் மீது நெற்றியை வைப்பது. வல் ஈமா ஓ அதாவது ஈமா ஓலில் ஆஜிஜி இயலாதவர்களுக்கு ஈமா இருக்கிறது. ஈமானா இப்போ சஜிதா செய்ய முடியல அப்படின்னா அவங்க வயசாகிடுச்சு, இல்லாட்டி உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குது, குனிய முடியல, நிமிர முடியல. அப்போ அந்த சைக்கினை சஜிதா செய்கிற மாதிரி சைக்கினைக்கு போகிறது பேர் தான் ஈமானா உடம்பு முடியாதவங்க சஜிதா செய்கிற மாதிரி பொசிஷனுக்கு போக ட்ரை பண்ணுறது. எந்த அளவுக்கு போக முடியுமோ அந்த அளவுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறது, அதுக்கு பேர் ஈமா. சன்னு சுன்னத்தாக்கப்படும். தக்பீரத்தானி ரெண்டு தக்பீர்கள் சுன்னத்தாக்கப்படும். சஜிதா திலாவத்து செய்கிறப்ப அது 2 தக்பீர் சொல்லணும். குனியும் போது ஒன்று, சஜிதா குனியும் போது ஒன்று, சஜிதாவிலேருந்து நிமிரும்போது ஒன்று, மொத்தம் 2 சஜிதா செய்யணும். சுருத்து சிஹத்தி சஜிதத்தி சுருத்து நிபந்தனைகள் சிஹத்தாகக்கூடிய சஜிதா திலாவத்து சிஹத்தாகக்கூடிய நிலைமை ஷரத்துகள் நிபந்தனைகள். சிஹத்துனா இப்படி செஞ்சால் தான் கூடும் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் சிஹத்து. அப்போ சுருத்து நிபந்தனைகள் சிஹத்தி சஜிதா திலாவத்து கூடுவதற்குரிய நிபந்தனைகள். அதுவாகிறது நப்சு சுருத்து சலாத்தி தொழுகையுடைய சர்த்துக்கள். நப்சுக்கு எப்படி அர்த்தம் வைக்கிறது? தொழுகையுடைய சர்த்துக்கள் தன்னை. அதுவாகிறது நப்சு சுருத்து சலா தொழுகையுடைய சர்த்துக்கள் தன்னை. அப்படின்னா தொழுகையுடைய சர்த்து நிபந்தனைகள் என்னென்ன இருக்குதோ அது அத்தனையும் சஜிதா திலாவத்துக்கு இருக்குது. கைர என்றாலும் அன்ன தஹ்ரீமத்தை அந்த
சுபானகல்லா சுபானகல்லா ஓதுறதுக்காண்டி தக்பீர் சொல்கிறோம்ல, தக்பீர் தஹரீமா சொல்கிறோம்ல, ஃபஸ்ட் மொதல் தக்பீர், அந்த தக்பீர் கைரவுக்கு வந்து அன்றி அன்ன தஹரீமத்தை, அந்த தக்பீர் தஹரீமா அன்றி. கைரவுக்கு தவிரன்னு அர்த்தம் வைங்க. கைர தவிர அர்த்தம் இல்லை, என்றாலும் கைர என்றாலும் அன்ன தஹரீமத்தை தக்பீர் தஹரீமா சொல்லுவது சர்த்துன் சர்த்தாக இருக்கும். ஃபிஸ்ஸலாத்தி தொழுகையிலே தக்பீர் தஹரீமா சொல்லுவது சர்த்தாக இருக்கும். லைசத் இல்லை, பிசர்த்தின் சர்த்தாக இல்லை. ஃபி சுஜூதி திலாவத்தி சஜிதா திலாவத்திலே தக்பீர் தஹரீமா சர்த்தாக இல்லை. அப்போ தக்பீர் தஹ்ரீமாவை தவிர மீதி என்னென்ன சர்த்துகள் தொழுகைக்கு இருக்கிறதோ அது அத்தனை சர்த்துகளும் சஜ்தா திலாவத்திற்கு உண்டு. தொழுகையுடைய சர்த்து என்ன? உடல் சுத்தம், உடை சுத்தம், நேரம். அப்போ நேரம் வருவதும் தொழுகைக்கு வந்து வராது. ஏன்னா சஜ்தா திலாவத்துக்கு வந்து நேரம் கிடையாதுல்ல, அதனால் நேரம் இங்கே வந்து இருக்காது. அதுக்கப்புறம் உடல் சுத்தம், உடை சுத்தம், தொழுமிடம் சுத்தம், கிப்லா முன்னோக்குவது, இப்படி தொழுகைக்கு உள்ள சர்த்துகள் தக்பீர் சஜ்தா திலாவத்துக்கும் இருக்குது. ஃபலா எஜிபு வாஜிபாகாது அல் ஹாயிலி மாத தொடக்க உள்ள பெண்கள் மீதும் நுஃபசாயி பிள்ளை பேறுகால உதிரப்போக்கு உடைய பெண்கள் மீதும் வசபி சிறுவர்கள் மீதும் நாயிமி தூங்கக்கூடியவர்கள் மீதும் சஜிதா திலாவத்து வாஜிபில்லை. பலா எஜிபு வாஜிபாகாது அலல் ஹாயிலி மாதத்திட்டுள்ள பெண் மீது, நுஃபசாயி பேறுகால உதிரப்போக்குடைய பெண்கள் மீது, சபியி சிறுவர்கள் மீது, நாயிமி தூங்கக்கூடியவர்கள் மீது வாஜிபில்லை, சஜிதா திலாவத்து வாஜிபில்லை. கதா இவ்வாறு லா எஜிபு வாஜிபாகாது இதா சமி அஹா அதை அவன் கேட்டால். சஜிதாவுடைய ஆயத்தை, ஹாவுடைய லமீர் சஜிதாவுடைய ஆயத்தை அவன் கேட்டால். மின் கெய்ரி அன்றி ஆதமியி மனிதர்களை அன்றி வேறு யாரிடமாவது அந்த சஜிதாவுடைய அவன் கேட்டால். அன் சமி அஹா காக வந்து போல, அன் சமி அஹா அவன் அதை கேட்பதை போல. மின் பகுபா கிளியிடமிருந்து அவன் கேட்பதை போல. அவளது மின் ஆலத்தி கருவியிலிருந்து, தஸ்ஜீலி பதிவு செய்யக்கூடிய கருவியிலிருந்து, மிஸ்ல மொபைலை போன்ற, கம்ப்யூட்டரை போன்ற, கைரிஹிமா இந்த இரண்டும் அல்லாததை போன்று பதிவு செய்த கருவிகளிலிருந்து அவன் சஜிதாவுடைய ஆயத்தை கேட்டால். கிளிப்பிள்ளையை போன்று மனிதர்கள் அல்லாதவர்களிடமிருந்து சஜிதாவுடைய ஆயத்தை அவன் கேட்டால் அவனுக்கு சஜிதா திலாவத்து வாஜிபில்லை. கைஃபியத்து சஜிதத்து திலாவத்து சஜிதா திலாவத்துடைய முறை. ஐயல வைப்பது, ஜபுகத்தஹு அவனுடைய நெற்றியை, அலல் அர்லி பூமியின் மீது, பி தக்பீரத்தி தக்பீரை கொண்டு, நிய்யத்தி நிய்யத்துடன் நிய்யத்தி சஜிதத்தி திலாவத்தி சஜிதா திலாவத்துடைய நிய்யத்துடன் தக்பீரை சொல்லிக்கொண்டு நெற்றியை தலையில் வைப்பது. உயர்த்த அன்னில் போய் ஜாயின் பண்ணிக்கணும். இந்த அதனால தான் நசபு இருக்குது. உயர்த்துவது, ரஹ்சஹு அவனுடைய தலையை உயர்த்துவது, தக்பீரத்தில் ஒஹுரா இன்னொரு தக்பீருடன் தலையை உயர்த்துவது. அப்போ 2 தக்பீர் இருக்கா? தலையை தரையில் வைக்கும்போது ஒரு தக்பீர், தரையிலேருந்து உயர்த்தும் போது ஒரு தக்பீர். அதுதான் அப்படி சொல்கிறாங்க. எப்படி? தக்பீரத்தில் ஒஹுரா வேற ஒரு தக்பீருடன் மற்றொரு தக்பீருடன் தலையை உயர்த்துவது. லா எர்ஃபஹு உயர்த்த மாட்டான், எதைஹி அவன் 2 கையையும் உயர்த்த மாட்டான்,
இந்த தக்பீரி தக்பீர் சொல்லும் நேரத்தில் அவனை 2 கையும் அவன் உயர்த்த மாட்டான். வலா யக்ரவு ஓத மாட்டான். தசஹுத அத்தையாத்தை ஓத மாட்டான். வலா யுசல்லிமு சலாம் சொல்ல மாட்டான். பௌத சுஜூதி சஜிதாவுக்கு பின்னால் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹின்னு சலாம் சொல்ல மாட்டான். மாஹிய சுருத்து சிஹத்தி சஜிதா திலாவத் சஜிதா திலாவத்து கூடுவதற்கு உள்ள ஷரத்துகள் என்ன? 6. மாதா எஜிபு எது வாஜிபாகும்? அலாமன் ஒருவன் மீது, தரக்க விட்டுவிட்டானே, சுஜூத சஹுவி சஜிதா சஹுவை விட்டுவிட்டானே, ஆமிதன் வேண்டுமென்றே சஜிதா சஹுவை விட்டுவிட்டானே, அந்த ஒருவன் மீது என்ன வாஜிபாகும்? 7. கம் ருக்குனன் எத்தனை ருக்குன்கள் இருக்கிறது? லி சஜிதத்தி திலாவத்துடைய சஜிதாவுக்கு எத்தனை ருக்குன்கள் இருக்கிறது? ஒமாகிய அது என்ன? 8. மல் ஃபருக்கு வித்தியாசம் என்ன? பைன சுருத்தி சஜிதத்தி திலாவத்தி ஷுருத்தி சலாத்தி சஜிதா திலாவத்திற்கு சஜிதா திலாவத்துடைய சரத்துகளுக்கு மத்தியிலும் தொழுகையுடைய சரத்துகளுக்கு மத்தியிலும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? மாஃபருக்கு என்ன வித்தியாசம்? பைன மத்தியில் சுருத்தின் சர்த்து சஜிதா திலாவத்து சுருத்து சலாத்தி தொழுகையுடைய சர்த்து. அப்போ சஜிதா திலாவத்துடைய சுருத்துக்கு மத்தியிலும் தொழுகையுடைய சரத்துகளுக்கு மத்தியிலும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? பையினு மசாலத்தை சட்டங்களை நாம் தெளிவுபடுத்துவோம். நசிய 1வது சட்டம் நசிய மறந்து விட்டான். சஜிதாவை ரக்ககத்தில் ஊலா முதல் ரக்காயத்திலே சஜிதாவை மறந்து விட்டான். சும்ம பிறகு தக்கரு நினைவு கூர்ந்து பார்க்கிறான். வாத்தா பிகா அதை கொண்டு வருகின்றான். ரக்காயத்தி சானியத்தி 2வது ரக்காயத்திலே கொண்டு வருகின்றான். சஜித தைஹா 2வது ரக்காயத்தில் இருக்கக்கூடிய 2 சஜிதாவுடன் மஅனாவுடன் சஜிதத்தை 2 சஜிதா ஹா அதனுடைய 2 சஜிதாவுடன் கொண்டு வருகின்றான். இப்போ என்ன சட்டம்? ஒரு ஆள் சஜிதாவுக்கு செய்யாமல் அடுத்த ரக்காயத்துக்கு 3வது ரக்காயத்துக்கு எந்திரிச்சிட்டாரு. இப்போ 3வது ரக்காயத்து எந்திரிச்சு 3வது ரக்காயத்துக்கு சஜிதா செய்யும் பொழுது 2வது ரக்காயத்தில் உள்ள சஜிதாவையும் செய்கிறாரு. இப்போ என்ன சட்டம்? இந்த மாதிரி அமையாது. ஏன்னா அத்தையா திருப்பில் உட்காருவாங்க, குழப்பம் வரும். அப்போ முதல் ரக்காயத்தில் வச்சுக்கோம். முதல் ரக்காயத்தில் சஜிதா செய்யலை. அடுத்த ரக்காயத்தில் உள்ள 2 சஜிதாவோட முதல் ரக்காயத்தில் விட்ட சஜிதாவையும் சேர்த்து செய்கிறாரு. இப்போ அவருக்கு என்ன சட்டம்? புக்கில் இருக்குது, பார்த்து படித்து எழுதுங்க. 2வது கேள்வி, நசிய இமாம் மறந்து விட்டார். ஃபி சலாத்திஹி அவருடைய தொழுகையிலே. சும்ம பிறகு சஜிதா செய்தார். லி சஹ்வி மறதிக்கு சஜிதா செய்தார். இப்போ என்ன சட்டம்? நசிய மறந்து விட்டார், இமாம் மறந்து விட்டார். ஃபி சலாத்தியோட தொழுகையிலே. சும்ம பிறகு சஜிதா செய்தார். லி சஹ்வி மறதிக்குரிய சஜிதா செய்தார். இதில் என்ன சட்டத்தை தெளிவுபடுத்துறதுன்னு தெரில. கேள்வி ஏன் அப்படி கேட்டிருக்காங்கன்னு தெரில. இமாம் மறந்துட்டார், சலாத்தியோட தொழுகையில் மறந்து விட்டார், பிறகு சஜிதா செய்தார் அப்படின்னா, இது வாஜிபான்னு கேட்குறாங்களா? சரி கேட்போம்.
மூணாவது தரக்க சஜிதத்தை சஜிதாவை விட்டுவிட்டான். ரக்காயத்தில் உலா முதல் ரக்காயத்தில் சஜிதாவை விட்டுவிட்டான். சும்ம பிறகு நசிய மறந்துவிட்டான். சஜிதத்தன் சஜிதாவை மறந்துவிட்டான். ரக்காயத்தி சானியத்தி ரெண்டாவது ரக்காயத்தில் சஜிதாவை மறந்துவிட்டான். இப்போ என்ன சொல்லிட்டான்? தரக்க சஜிதா விட்டு விட்டான். ரக்காயத்தில் உலா முதல் ரக்காயத்தையும் சஜிதா விட்டு விட்டான். பிறகு ரெண்டாவது ரக்காயத்திலையும் சஜிதா விட்டு விட்டான். இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறது கேள்வி. மூணாவது தரக்கல் கூத விட்டுவிட்டான். கூத இருப்பை அவ்வள முதல் இருப்பை விட்டுவிட்டான். மினல் ஃபர்லிலிருந்து முதல் இருப்பை விட்டுவிட்டான். சகுவன் மறதியாக. நகலை எழுந்து விட்டான். இதை ரக்காயத்தி சாலிசத்தி மூன்றாவது ரக்காயத்துக்கு எழுந்து விட்டான். இப்போ என்ன சட்டம்? 5 மண் சல்லம ஒருவன் சலாம் சொன்னான். லன்னன் நினைத்து கொண்டு சலாம் சொன்னான்னா அந்த தொழில் முடிக்கும்போது சொல்கிற சலாம். மண் ஒருவன் சல்லம சலாம் சொன்னான். லன்னன் நினைத்து கொண்டு அன்னகு நிச்சயமாக அவனாயிரவன் அக்குமலை பூர்த்தியாக்கினான். சலாத்தகு அவனுடைய தொழுகையை. சும்ம பிறகு அலிம அவன் அறிந்தான். அன்னகு நிச்சயமாக அவன் லம் எக்குமில்கா அதை பூர்த்தியாக்கவில்லை என்று அறிந்தான். இப்போ என்ன சட்டம் விவரிக்கணும். ஒரு ஆள் 3 ரக்காய் தொழுகிறத 4 ரக்காய் தொழுணும். 4 ரக்காயத்தையும் தொழுதுட்டு தான் நினச்சி சலாம் கொடுத்துட்டான். ஆனால் இப்போ அவன் தொழுதுருக்கிறது எத்தனை ரக்காயத்தான்? 3 ரக்காயத்தான். அது அவனுக்கு ஞாபகம் வருது. இப்படி தான் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன எழுதணும்? என்ன சுச்சுவேஷன் பார்த்து நம்ம அதுக்கு பதில் எழுதிக்கணும். ஒன் நகுத்தாறு தேர்ந்தெடுப்போம். சகியானதை தேர்ந்தெடுப்போம். ஒன்று சஹிகுல் ஹாத்திய தவறானதை சரிப்படுத்துவோம். சரி, ஓகே. போதும். மீதி நாளைக்கு அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஆகிருதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.